நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கோட் 3ன்னு 2025ல வெளியான ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட ஹீரோ ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி சர்வீஸ்ல வேலை பார்க்கறாருங்க. அவர் பார்க்குற வேலையும் அவரை சுத்தி நடக்கிற அந்த விஷயங்களும் தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. ரொம்ப அருமையான படம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது நமக்கு ஏதாவது டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இந்த படத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம போயிடும். நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு தூசு மாதிரி நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு செமையான படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட பேரு ராண்டே. அவரு எமர்ஜென்சி சர்வீஸ்ல இருக்க ஆம்புலன்ஸ் நம்பர் 42ல தான் இருக்காரு. அவர் கூட மைக்குன்னு ஒரு டிரைவர் இருப்பாரு. ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. அப்போ நைட் டைம்ல அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனை, யாரையோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு. இவங்களும் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போவாங்க. அங்க இவங்க போறதுக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. இவங்க கூட இப்ப புதுசா ஒரு ட்ரெயினி ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்கான். போலீஸோட போய் அந்த வீட்டு கதவு முன்னாடி நம்ம ஹீரோ ராண்டி நிக்கிறாருங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டா உள்ள போய் தான் பார்க்கணும்னு போலீஸே சொல்றாங்க. கதவை திறந்தா அங்க ஒரு பொம்பளை செத்து போன மாதிரி கிடக்குறா. வீடெல்லாம் களைஞ்சு போய் கிடக்கும். மண்டையை தான் போட்டான்னு பார்த்தா அவ ஏதோ போதை ஊசியை போட்டுக்கிட்டு மட்டையாய் கிடக்குறா. இன்னும் உயிர் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு சரியான நேரத்துக்கு கொண்டு போனா உயிரை காப்பாத்திடலான்னு நம்ம ராண்டியும் அந்த ட்ரெயினி ஸ்டூடெண்ட்டும் அந்த பொண்ணை எப்படியாவது ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தலான்னு கிட்ட போவாங்க. டேய் பாத்துடா, அங்க பாரு, அவ கையில இருக்க ஊசி மட்டும் உன் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் HIV டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. எப்பவுமே ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். முதல்ல இந்த பொண்ணுக்கு ஆக்சிஜனை கொடுப்போன்னு அந்த மாஸ்கை எல்லாம் எடுத்து மாட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோவான ராண்டியோட வேலை. இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தலாம், அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஜாம்பி மாதிரி ஒருத்தி துப்பாக்கியோட ஓடி வருவா. டேய், என்னடா பண்றீங்க வீட்டுக்குள்ள, ஓடுங்கடா, எல்லாரையும் சுட்டு கொண்டுருவேன்னு டப்பு டப்புன்னு அங்க இங்க சுட்டுக்கிட்டு கிடப்பா. இத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடுவாங்க. ஓடி வந்து ஆம்புலன்ஸ் பக்கத்துல ஒளிஞ்சுப்பாங்க. கூட வந்த அந்த ட்ரெயினி பையன் ரொம்ப பயந்துருவான். என்னைய நடக்குது இங்க, திடீர்னு ஒரு கிழவி வந்து என்ன சுட பாக்குறா, என்னையா வேலை இதுன்னு ரொம்ப பயத்துல கத்திக்கிட்டு இருப்பான். டேய், இந்த வேலை இப்படிதான்டா இருக்கும், வா நம்ம போய் உடனே சாக கிடக்கிறவளை தூக்கணும்னு ஹீரோ வேகமா அங்க போவாரு. ஆனா அதுக்குள்ள அந்த கன்னோட இருந்தால ஒரு ஜாம்பி கிழவி, அவளை போலீஸ் புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. அவளும் போதை ஊசியை போட்டுட்டு தான் இப்படி ஜாம்பி மாதிரி திரியறா போல. அப்புறம் போய் ஏற்கனவே மட்டையாகி கிடக்கிறவள ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி அவ உயிரை காப்பாத்துறதுக்காக ஆக்சிஜன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவ இப்போ போதை ஊசியை தானே போட்டிருக்கா, சோ அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும்ன்றதுக்காக இவன் ஒரு ஊசியை போட்டு விடுவான். அப்ப இத பத்தி எல்லாம் அந்த ட்ரெயினி ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருப்பான். அவ மயங்கியே தான் கிடப்பா. கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க உயிர் பழைச்சிருவீங்கன்னு அந்த பையன் பாசிட்டிவா பேசுறானா. இத பாரு, எப்பவுமே பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா எப்ப வேணா பேஷண்ட்டுக்கு என்ன வேணா நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அதனால பாசிட்டிவா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தையை விடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஊசியை போட்டாரு இல்லையா, அதை போட்டு முடிச்சுட்டு ஒருவேளை நானா இருந்தா நீ உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்தா என்னன்னு அவன் கேட்பான். அதுக்குள்ள மயங்கி கிடந்தவ குபீர்னு அவன் மேல வாந்தி எடுத்துருவா. பொழிச்சுன்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ட்ரெயினி ஸ்டூடெண்ட் மேல. ஐயோ கருமம், என்ன இது என் வாய்க்குள்ள எல்லாம் போகுதுன்னு அவன் கத்துவான். இவ என்னத்தை தின்னு தொலைஞ்சாலோ செம்ம கப்பா இருக்குன்னு அவன் ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா இவ பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பா. டேய், என்னை எங்கடா கூட்டு போறீங்க, என்னை விடுங்கடான்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு ரணகலம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினி ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ ராண்டின்னு எல்லாரையும் போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு வழியா ஆம்புலன்ஸ் டிரைவர் மைக்கு கூட வண்டியை நிப்பாட்டிட்டு பிரச்சனையை சரி பண்ணலான்னு வந்தா அவரையும் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பா. நம்ம ராண்டி தனியால அவளை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடலான்னு போராடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா பாருங்க, பயபுள்ள பாக்கெட்டுக்குள்ள இன்னொரு போதை ஊசியை வச்சிருந்திருக்கா போல. அதை எடுத்து நம்ம ராண்டி கால்லயே குத்திடுவா. ஆனாலும் விடாம இவரு எப்படியாவது பெல்ட்டை போட்டு அவளை கட்டுப்படுத்திடணும்னு பாக்குறாரு. முடியலையே. வேற வழி இல்லாம ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து மண்டையிலே ஒரு போடு போட்டுருவாரு நம்ம ராண்டி. அப்புறம் தான் அப்படியே மயங்கி போயிருவா. அவளை ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு வந்து போட்டுட்டாங்க. அங்க ஒரு டாக்டர் இருப்பாரு. அவரு கொஞ்சம் முசுடு. என்னாச்சு, இவங்களோட கண்டிஷன் என்னன்னு கேட்டுட்டு இருப்பாரு. இவங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்க கண்டிஷன் நம்ம ராண்டி சொல்லுவாரு. ஆமா, நீங்க எந்த ஸ்கூல்ல மெடிக்கல் படிச்சீங்கன்னு கேட்பான் அந்த ஆளு. இல்ல, நான் சும்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன் அப்படின்னா, இங்க நான் தான் டாக்டர், நீங்க கிடையாது, நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது, பேஷண்ட்டை கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்கன்னு டாக்டர் ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகி போயிடும். ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த வாந்தியை வாங்கினான் இல்லையா ட்ரெயினி ஸ்டூடெண்ட், அவன் கோபத்துல கத்துவான். யோ, இங்க என்னையா நடக்குது, என்னையா வேலைது, ஒரு பக்கம் ஒரு கிழவி துப்பாக்கி எடுத்துட்டு என்ன சுட பாக்குறா, இன்னொரு பக்கம் ஒருத்தி வாந்தி எடுத்து வைக்கிறா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது இவங்களுக்கு, இதுல வேற 24 மணி நேரம் வேலை பார்க்கணுமா, என்னாலலாம் முடியாது, இந்த வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் இனிமே இந்த ஆம்புலன்ஸ்ல ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். இவனால பாவம் இந்த வேலையை ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஆனா நம்ம ராண்டியும் மைக்கும் இந்த வேலையை ரொம்ப வருஷமா
சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க பாருங்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். என்னதான் இந்த வேலையை பல வருஷமா பார்த்தாலும் நம்ம ராண்டிக்கும் இந்த வேலை சுத்தமா பிடிக்காது. வீக்கெண்ட்ல நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுவாரு. இந்த வேலை பிடிக்காததுனால எப்படியாவது வேற ஒரு வேலையில சேர்ந்துடணும்னு நினைக்கிறாருங்க. அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காகவும் போறாரு மனுஷன். அங்க போனா ஏன் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல, இந்த வேலைக்கு ஏன் வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். அப்பதான் அவரோட முழு கதையும் சொல்லுவாரு. அவரோட இந்த வேலையில அவர் வித்தியாசமா நிறைய ஆளுங்களை பாக்குறாராமா. கேன்சர்ல இருந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போறவங்கல இருந்து கொலை கேஸ் இப்படி எக்கச்சக்கம் பார்த்துட்டாராம். நிறைய டெட் பாடி பார்ட்ஸ்னு நான் பார்க்காத விஷயமே இல்ல. எல்லாமே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. இந்த வேலையில இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பாக்குற எல்லா விஷயமும் ஒரு பிக்சரா என்னோட மூளையில ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. அதனாலதான் இந்த வேலையை விடணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. இதை கேட்டதுக்கே எதிர்த்தாப்புல இருக்கவரு ஆடி போயிட்டாரு. ஆனாலும் போயிட்டு வாங்க சொல்லி அனுப்புறோம்னு தான் சொல்றாங்க. மனுஷன் விரக்தியா அங்க இருந்து கோட்டையெல்லாம் கழட்டிட்டு வருவாரு. மறுநாள் வேலைக்கு வந்தா இவருக்கு சீனியர் அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் லீவ் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த அம்மா வாய்ப்பே இல்ல, முடியவே முடியாது, ஒழுங்கா மைக்கோட போய் வேலையை பாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த ட்ரெயினி ஸ்டூடெண்ட் ஓடி போயிட்டான் இல்லையா, இப்ப புதுசா இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காமா. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு இப்படி வேற யாரும் புதுசா வருது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. எதுக்கு நம்ம கஷ்டத்துல இன்னும் ஒருத்தர் வந்து கஷ்டப்படணும்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால வேண்டான்னு எவ்வளவோ சொல்றாரு. அந்தமா அதெல்லாம் முடியாது, இந்த இடத்துலயே நீ தான் ரொம்ப சீனியர், அதனால உன்னாலதான் பெட்டரா ட்ரெயின் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட. இவரு வேற வழி இல்லாம மறுபடியும் ஆம்புலன்ஸ்ல தான் ஏற போறாரு. மைக்கு தான் எப்பவும் வண்டியை ஓட்டுவாரு. பின்னாடி போய் பார்த்தா புதுசா வந்துக்க ட்ரெயினி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு ஜெசிகாவா. நீ எதுக்காக இங்கெல்லாம் வர, இத பாரு, இந்த வேலை ரொம்ப மோசமா இருக்கும். நீ இது வரைக்கும் லைஃப்ல பார்க்காதது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு நம்ம ராண்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கான்பிடென்டா இருக்கா அந்த வேலையில. கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சேன் அவன், உங்க கூட தான் நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த வேலை 24 மணி நேரமும் இருக்கும். ஒரு ஷிஃப்ட் கரெக்டா 24 ஹவர்ஸ் தூங்காம அப்பப்ப கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இவங்க அந்த வேலையை பண்ணிதான் ஆகணும். எப்ப எங்க இருந்து போன் கால் வந்தாலும் உடனே போகணும். அதனாலதான் நம்ம ராண்டி இவ்வளவு சொல்லி பாப்பாரு ஜெசிகா கிட்ட. ஆனா அவ வேலையில பிடிவாதமா இருக்கா. அடுத்ததா சாப்பிடுறதுக்காக ஏதாவது வாங்கலான்னு சொல்லி ஒரு பேக்கரிக்கு போவாரு நம்ம ஹீரோ. அங்க போய் தேவைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. அந்த அம்மா $10 கொடுங்கன்னு கேட்கும். என்ன மேடம், நாங்களாம் ரியல் ஹீரோஸ், எங்களுக்கு தான் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க போர்டை காட்டுவாரு. சார் அதை நல்லா பாருங்க, போலீஸுக்கும் ஃபயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ, ஆம்புலன்ஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஃப்ரீ கிடையாதுன்னு அந்த அம்மா சொல்லிடுது. ஏடா கொடுமது, உயிரை பணைய வச்சு எவ்வளவு கஷ்டமான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எந்த ஒரு ரெகக்னிஷனுமே இல்லைன்னு நம்ம ஹீரோவுக்கு வருத்தமா தான் இருக்கும். அப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில ஏறிடுவாங்க. அப்போ ஒரு எமர்ஜென்சி கால் வரும். ஜான் என்ற பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி. இவங்க ஆனா அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லைங்க. மைக்கு சொல்லுவாரு, நான் $20 பெட்டு கட்டுறேன், கண்டிப்பா இன்னைக்கு அவன் ட்ரெஸ்ஸே இல்லாம தான் நிப்பான். இவர் இப்படி ஜானியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல அவன் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு நம்ம ராண்டி பெட்டு கட்டுறாரு $20. இதை பார்க்கும்போது ஜெசிகாவுக்கு வித்தியாசமா இருக்கும். என்னடா இது, ஒரு பேஷண்ட் முடியாம இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு போன் வந்தா இப்படி பெட்டு கட்டி விளையாடிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டினா அந்த ஜானி பனியன் போட்டிருக்கான், நல்ல வேலை, ஆனா பேண்ட் தான் போடல. ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருப்பான். நான் தான் சாத்தான், இந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இவனும் போத ஊசியை போட்டிருக்கானா என்னன்னு தெரியல, இல்ல உண்மையான பைத்தியமானு புரியல. அவன் கண்ணாபினான்னு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ராண்டி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாரு இல்லையா, அதை அவங்கிட்ட கொடுத்ததும் அமைதியா வாங்கிட்டு போயிடுவான். இவங்களோட சர்வீஸ்க்கு என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல எந்த ஒரு பேஷண்ட்டுமே கிடையாது, இது ஒரு ஃபேக் கால்னு சொல்லிடுவாங்க. என்ன இது, பேஷண்ட் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு ஜெசிகா கேப்பா. இத பாரு, இந்த ஜானி எல்லாம் சொல்ல போனா ஒரு பேஷண்டே கிடையாது, அவனுக்கு பசிச்சா இப்படிதான் ரோட்ல நின்று கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பா. இப்ப சாப்பாடு கொடுத்தாச்சுல, அவன் மாட்டுக்கு போயிடுவான், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இவனெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு 2 பேரும் கூலா சொல்லுவாங்க. அவளுக்கான இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அடுத்து ஒரு எமர்ஜென்சி கால் வரும். இப்படி மாறி மாறி போன் வந்துட்டே இருக்கும். இவங்களும் எல்லா பேஷண்ட்ஸையும் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கணும் 24 மணி நேரமா. ரொம்ப கஷ்டமான வேலை தான் இல்ல. அங்க போய் பார்த்தா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். உள்ள இருக்கவரு ரத்த வெள்ளத்துல கிடப்பாரு. மண்டையெல்லாம் ரத்தமா இருக்கும். வேக வேகமா நம்ம ராண்டி தான் ஓடி போய் கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சு காரோட பின்னாடி பக்கம் போய் அவர் தலையை அப்படியே பிடிச்சுப்பாரு. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க. ஜெசிகாவோட ஹெல்ப்பால அவரை பத்திரமா ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருவாங்க. ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துருவாங்க வர வழியிலேயே. அடுத்து இவருக்கு ஷாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஷாக் எல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்க மாதிரி தான் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்தா டாக்டர் நிதானமா வருவாரு. வந்து பார்த்ததுமே அந்த ஆள் ஏற்கனவே செத்து போயிட்டான்னு சொல்லிடுவாரு.
இருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் எந்த ஒரு சலனமும் இருக்காது, நம்ம ஆளுங்க கிட்டயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அப்படியே அவங்களும் ஆம்புலன்ஸை கிளீன் பண்ண போயிடுவாங்க அடுத்து. ஏன்னா எல்லா இடமும் ரத்தம் ஆயிடுச்சு இல்லையா. ஆனா இதெல்லாம் பார்க்க இந்த பொண்ணுக்கு வித்தியாசமா இருக்கு. என்ன இது, அந்த ஆளு ஏற்கனவே அந்த பேஷண்ட் செத்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்ப உங்களுக்கு இது தெரியுமான்னு கேப்பா. ஆமா, அந்த ஆள் வண்டியில வரும்போதே செத்துட்டான், அது எங்களுக்கும் நல்லாவே தெரியும்னு நம்ம மைக்கும் ராண்டியும் சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, என்னதான் அவங்க வண்டியில செத்து போனாலும் சரி, நம்ம தூக்கும் போது செத்து போனாலும் சரி, அவங்க செத்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ற அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அந்த ரைட்ஸ் ஒரு டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோன்னு ரொம்ப கூலா சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ரூல்ஸ்னு அவ கேட்டா, இதுதான் ஹெல்த் கேரோட ரூல்ஸ் ஆமா அந்த நாட்டுல, அதனாலதான் மெனக்கட்டு தூக்கிட்டு வந்தேன்னு நம்ம ராண்டி சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து இவங்க வண்டியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவங்க இன்னும் சாப்பிடல இல்லையா, ஏற்கனவே வாங்கி வச்ச சாப்பாடை தான் அந்த ஜானி கிட்ட கொடுத்துருவாங்கல்ல, அதனால எங்கேயாவது போய் சாப்பாடு வாங்கலான்னு ஒரு மிஷின்ல காசை போட்டு போட்டு பாப்பாரு நம்ம ராண்டி. ஆனா காசு தான் திரும்ப வருமே தவிர சாப்பாடு வராது. அந்த நேரத்துல பார்த்தா இவருக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துடும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி நம்ம ராண்டிக்கு பேனிக் அட்டாக் வரும். இத பார்த்து ஜெசிகா பயந்துடுவா. ஆனா இவரு ஒண்ணும் இல்ல, நானே இதை சரி பண்ணிப்பேன்னு சொல்லி மூச்சை இழுத்து விட்டுட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அதுவும் சரியாயிடும். இப்ப இவங்க ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா அவன் செத்து போனான் இல்லையா, அதனாலயே என்னன்னு தெரியல அந்த ஜெசிகா ஒரு மாதிரி வருத்தமா இருப்பா. அதை பார்த்துட்டு நீ எதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன்னு நம்ம ராண்டி கேட்பாரு அந்த பொண்ணு கிட்ட. அப்பதான் அவளோட கதையை சொல்றா. 13 வயசா இருக்கும் போது அவங்க அம்மா தங்கச்சி கூட எங்கேயோ காட்டுக்கு பிக்னிக் போனாலாமா. அவங்க அம்மாவுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குமா, அதனால சிக்கன் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு பீஸ் தொண்டையில மாட்டிக்கிச்சான். அதை எப்படி சரி பண்ணணும்னு சின்ன பிள்ளையா இருந்த இவளுக்கும் இவ தங்கச்சிக்கும் தெரியவே இல்லையா. அவங்க அம்மாவால ஒரு லெவலுக்கு மேல முடியாம அது தொண்டையிலே சோக் ஆகி மூச்சு விட முடியாம இந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களாம். அதனாலதான் நான் இந்த வேலைக்கு வந்தேன், என் அம்மா உயிரை தான் காப்பாத்த முடியல, சில விஷயங்களை கத்துக்கிட்டு மத்தவங்க உயிரையாவது காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம ராண்டி ஒண்ணு எமோஷனல் ஆகல. இத பாரு, நான் இந்த வேலையை எத்தனை வருஷமா செய்யறேன் தெரியுமா, 18 வருஷம் 9 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலைய 5 வருஷத்துக்கு மேல யாருமே இது வரையும் தாக்குப்பிடிச்சது கிடையாது. நான் சொல்றேன், ஒழுங்கா இந்த வேலையில இருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சின்னு சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ போட்டுட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா அவருக்கு ஒரு போன் கால் வரும். மனுஷன் முகலாம் அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கும். யாரா போன் பண்ணா என்ன சொல்றாங்கன்னு நமக்கு எதுவுமே அப்ப காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அந்த போன் வந்ததும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியில மைக்கு கிட்ட போய் ரொம்ப அலப்பறையை கூட்டிட்டு இருப்பாரு. மைக்குக்கும் எதுவுமே புரியாது. அடுத்து ரொம்ப ஜாலியா ஆம்புலன்ஸ்ல ஏறி இவங்களோட ஆபீஸ்க்கு தான் போவாரு. போனதுமே அந்த சூப்பர்வைசர் மேடம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் எனக்கு புது வேலை கிடைச்சிருச்சு, நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வேலையை விடுறேன், இந்த வேலை எனக்கு இனிமே தேவையில்லைன்னு ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருப்பாரு. இவர் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாரு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க போல. அதான் மனுஷன் இப்படி தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காரு. எனிவே இத்தனை வருஷமா நீங்க நல்லபடியா வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, இனிமே இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன்னு அவரு சொல்லிக்கிட்டே போவாரு. சரி சரி, ஆனா இந்த ஷிஃப்ட் மட்டும் எப்படியாவது முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு அந்த அம்மா சொல்லும். இதுதான் இவர் பார்க்க போற கடைசி ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் முடிய இன்னும் 18 மணி நேரம் இருக்கு. இவர் ரொம்ப ஜாலி ஆயிடுவாரு. 18 வருஷம் பார்த்த வேலை இன்னும் 18 மணி நேரத்துல முடிய போகுது. அப்பாடா நாம தப்பிச்சோன்னு ரொம்ப குஷியா வண்டியில போயிட்டு இருக்கும் போது இது என்னோட லாஸ்ட் டேன்னு பாட்டெல்லாம் பாடுவாரு. இவரோட இந்த ஜாலி மத்த 2 பேருக்கும் எரிச்சலா இருக்கும். அடுத்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கும். அது ஒரு நர்சிங் ஹோம்ல இருந்து தான் வந்திருக்கும். அங்க அப்படியே பேஷண்ட்டை தூக்கிட்டு வரதுக்காக ஸ்ட்ரெச்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. அங்க ஒரு அசிஸ்டன்ட் பையன் ஓடி வருவான். பேஷண்ட் எங்கன்னு கேட்டா, என்ன நீங்க லேட்டா வந்துட்டீங்க, யோ 6 நிமிஷம் தான்டா லேட்டா வந்திருக்கோம், எங்கேயா பேஷண்ட்னு நம்ம மைக் கேட்பாரு. அவங்க இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போனா அங்க ஒரு கிழவி வாயை பொழந்துட்டு கிடக்கும். பார்த்தாலே நல்லா தெரியுது அந்த அம்மா செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு. இந்த பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவன் நம்பவே மாட்டான். ஏதாவது பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்க உயிர் பொழைச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். டேய் நான் என்ன ஆக்சிஜனா கொடுக்க முடியல, சிபிஆர் பண்ண முடியுமா செத்து போன கிழவிக்கு, டேய் நல்லா பாடுறா, கிழவி வாயை பொழந்துருச்சுன்னு இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இருங்க நான் சீனியர் நர்ஸை போய் கூட்டிட்டு வரேன் நம்ம ஓடுவான். நர்ஸ் என்ன வந்து மேஜிக்கா பண்ண போது செத்து போன கிழவியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நர்ஸ் வந்து, எப்படி இவங்க செத்துட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சுகர் செக் பண்ணிட்டு போனேன்னு சொல்லும். இதை பாருமா, பொய் பேசுனா ஒரு அளவோட பேசு, அந்த கிழவி வாயை பொழந்து கிடக்கிறத பார்த்தாலே தெரியுது செத்து போய் 5-6 மணி நேரம் ஆச்சுன்னு. நீங்க ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டு என்ன நடிக்கிறீங்களான்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எல்லாருமே. ஆனா அந்த நர்ஸும் பதிலுக்கு சண்டை போடும். நீ வேணா போய் கையை தூக்கி பாருன்னு அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம ராண்டியும் மைக்கும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க யாருமே கிழவி கிட்ட வரவே மாட்டாங்க. அடுத்து நம்ம மைக்கு தான் கையை தூக்கி பாப்பாரு. டெட் பாடி வரைச்சு போய் கிடக்கு. டேய் வரைச்சு போய் கிடக்குடா, சொன்னா நம்புங்கடா, நீங்க ஒழுங்கா வேலையை பார்க்காம ஏன்டா எங்க உயிரை போட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
அடுத்து சூப்பர்வைசர் மேடம்க்கு கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதே நேரத்துல அந்த சீனியர் நர்ஸமா இருக்குல்ல, அதுவும் நம்ம சூப்பர்வைசர் மேடம்க்கு ஃபோன் பண்ணும். உங்க ஆளுங்க எங்க பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சூப்பர்வைசர் சும்மா விடுமா? ஏமா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வரைச்சு போன பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கியா? உன் வேலையை ஒழுங்கா பாரு. செத்து போய் 5-6 மணி நேரம் ஆன கிளவிய ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டு எங்க உயிரை போட்டு ஏன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்திரும் நம்ம சூப்பர்வைசர். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா வண்டியில வந்துகிட்டு இருப்பாரு. இத பாரு, உன்னோட இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் கொஞ்சம் எனக்கு அன்ஈஸியா இருக்குன்னு மைக் சொல்லுவாரு. உன்னாலலாம் வேற வேலையை பார்க்கவே முடியாது. காலையில எந்திரிச்சு குளிச்சு வேலைக்கு போய் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து இந்த நார்மல் ரொட்டீன்லாம் உனக்கு செட்டே ஆகாது. ஆமா, என்ன வேலை பார்க்க போறேன்னு ஜெசிகாவும் மைக்கும் கேட்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் விழுந்து சிரிப்பாங்க. கண்டிப்பா நீ அந்த வேலையில ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு எமர்ஜென்சி கால் வரும். இவர் ரொம்ப ஜாலியா இருக்காரு இல்லையா, அதனால தயவு செஞ்சு அந்த காலை அட்டன் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு மைக்கு கிட்ட. ஆனாலும் அவர் அட்டன் பண்ணிடுவாரு. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். அங்க போய் பேஷண்ட்டை தூக்கிட்டு வரணும். அங்க போனா பைக் ரோட்டோரமா கிடக்கும். ஆனா ஆளு நல்லா தான் நடந்து போயிட்டு இருக்கான் வேலியை தாண்டி. அவனை பார்த்தா பெருசா அடிப்பட்ட மாதிரி தெரியல. என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டு இருக்கான்னு சொல்லி இவங்களும் பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க பின்னாடி இருந்து. அப்ப அவன் சடனா திரும்புவான் பாருங்க. இவங்க எல்லாம் ஆணு வாயை பொழந்துட்டு நிக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துருவான் கீழே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா பைக்ல குப்பரை கவுந்ததுல அவனோட ஒரு கண்ணுல ஒரு குச்சி சரட்டுன்னு சொருகி நிக்குது. இப்படி இல்லாமடா ஒருத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும்ன்ற மாதிரி இருந்தது இதை பார்க்கும் போது எனக்கு. ஆனா உயிர் இருக்கு அவனுக்கு, உடம்புல எந்த காயமும் இல்ல. நம்ம ராண்டி டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஜெசிகா கிட்ட சொல்லி 2 கண்ணையும் கட்ட சொல்லுவாரு. ஆனா அவ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பா. எதுக்கு ஒரு கண்ணுல தானே குச்சி குத்தி இருக்கு, இன்னொரு கண்ணை ஏன் சேர்த்து மூடி கட்டணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. இத பாரு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி வேகமா அவனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குச்சியோட. இவங்க எப்பவுமே கூட்டிட்டு போகும்போது அவங்க பேஷண்டோட நேம், அவங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு, எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எல்லா கண்டிஷனையுமே கத்திக்கிட்டே போவாங்க. ஆனா ஜெசிகா ஏன் 2 கண்ணையும் கட்ட சொன்னீங்க, சொல்லுங்கன்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பா நம்ம ராண்டி கிட்ட. இந்த பாரு, பேஷண்ட் முன்னாடி எதுவும் கேட்காத அமைதியாருன்னு ராண்டியும் கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா அந்த சிடுமுஞ்சி டாக்டர் தான் இருக்கான். எதுக்காக 2 கண்ணையும் கட்டி கூட்டிட்டு வந்தேன்னு கேட்பான். நம்ம ராண்டி எது பண்ணாலும் அது தப்புன்னு தான் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்த பேஷண்ட் அங்க விட்டுட்டு வேற பக்கம் போனா இவ சண்டை போட ஆரம்பிச்சிருவா ராண்டி கிட்ட. நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்க கூடாதா? ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லவே மாட்டீங்க, ஏன் என்ன இன்சல்ட் பண்றீங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பா. எல்லாரும் முன்னாடியும் கத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அவளை தனியா கூட்டிட்டு போய் இத பாரு, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கண்ணுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்பாரு. கண்ணுக்கு பின்னாடி மூளை இருக்கு. நமக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 2 கண்ணு இருக்குன்னு அவ சொல்லுவா. ஒரு கண்ணால தனியா செயல்பட முடியுமா? அவனுக்கு நல்லா இருக்க கண்ணு அசைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு கண்ணுல குத்தி இருக்க குச்சியும் அசைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் அது டைரக்டா பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால அவன் செத்தே போகலாம். அதனாலதான் 2 கண்ணையும் கட்ட சொன்னேன். இதை எல்லாத்தையும் நீ கேட்கும் போது சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த ஆள் பயந்து போயிருப்பான்னு ரொம்ப நுணுக்கமான விஷயத்த கூட ரொம்ப சிம்பிளா நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதை கேட்டதும் அவளும் நீங்க சொன்னது கரெக்ட் தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பெல்லாம் கேட்பா. அடுத்து அங்க இருந்து வெளியே வந்ததும் மைக்கும் ஜெசிகா கிட்ட அதைத்தான் சொல்லுவாரு. அவன் எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும், அவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன்னு ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட போவாங்க ஒரு இடத்துக்கு. அங்க வேகமா பசியில நம்மால சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பின்னாடி 2-3 பொண்ணுங்க உட்காந்துட்டு இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கேக்குற முதல் கேள்வியே நீங்க உங்க லைஃப்ல பார்த்த ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதுதான். மனுஷன் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. எதுக்குடா ஏன் எல்லாரும் என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்கன்னு கேமராவை பார்த்து, அதாவது நம்மளை பார்த்து தான் பதில் சொல்ற மாதிரி காட்டுவாங்க. உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையோட மோசமான விஷயம் எதுன்னு கேட்டா யாராவது அதை பத்தி யோசிக்க நினைப்பீங்களா? மோசமான விஷயத்த யாராவது மறுபடியும் நினைச்சு பார்க்க விரும்புவோமா? அப்படி இருக்கும்போது ஏன்டா எங்களை பார்த்தா மட்டும் இந்த கேள்வியை கேக்குறீங்க? என் வாழ்க்கையில பார்த்த மோசமான விஷயம்னா அதுல நிறைய இருக்குதான். 2 வயசு குழந்தையில இருந்து மூளை வெளியே வந்து செத்து போன மனுஷன் வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். மூளையோட வாசனை என்னன்னு தெரியும், டெட் பாடியோட ஸ்மெல் என்னன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இதை எல்லாத்தையும் ரீகால் பண்ணி சொல்ல சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு ஆடியன்ஸ் ஆன நம்மளை பார்த்து கேட்பாரு. வாஸ்தவமான கேள்வி தானே. அடுத்து அங்க கட் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்ட வேற ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப ஜாலியா சொல்லுவாங்க மைக்கும் ராண்டியும். அந்த கதை என்னன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நாள் போன் வந்ததாமா, பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல ஏதோ ஸ்மெல் வருதுன்னு. இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு அம்மா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்களாம். ரீசெண்டா தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததான். குழந்தை எங்கன்னு கேட்டா ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த அம்மா பதில் சொல்லிச்சான். என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க. குழந்தை மைக்ரோவேவ் அவனுக்குள்ள இருக்குன்னு சொன்னா. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னு எல்லாரும் வாயை பொழந்துட்டு கேக்குறாங்க. அவனை திறந்தா குழந்தை ரொம்ப மோசமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ச்சே, இப்படி ஒரு விஷயத்த நான் வாழ்நாள்ல கேட்டதே இல்லைன்னு அந்த பொண்ணுங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்களும் தான் கேட்டதில்ல, இதெல்லாம் ஒரு ஃபேக் ஸ்டோரி மாதிரி 2 பேரும் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணுங்களை. அவங்க எரிச்சல் பட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா ஜெசிகாவுக்கு இது உண்மையான ஸ்டோரி மாதிரி தான் தெரியும்.
தெரியும். உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்ததா, உண்மையிலே பேபி அவனுக்குள்ள இருந்ததான்னு கேட்பா. இத பாரு, எல்லாத்தையும் ரொம்ப எமோஷனலா எடுத்துக்காத, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அவங்களுக்காக பண்றேன் இவங்களுக்காக பண்றேன்னு எந்த வேலையும் பண்ணாத, உன்னால முடிஞ்சா மட்டும் ஒரு வேலையை பண்ணுன்னு மைக்கு ஜெசிகாவுக்கு அட்வைஸ் போடுவாரு. அப்பதான் அவரோட கதையை சொல்லுவாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கேன்சரால இறந்து போயிட்டாங்களாமா. அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்களாம். அந்த இன்சூரன்ஸ்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் கவர் ஆகுதான். அதை எப்படியாவது வாங்கலாம்னு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனிக்காரவங்க கொடுக்கவே இல்லையா. எப்படியாவது கேஸ போட்டு அந்த பணத்தை வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவங்களும் பல நாளா அலைஞ்சிருக்காங்க. கேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா பணம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. இதுக்கு நடுவுல கேன்சர் முத்தி போய் என் அம்மா இறந்து போயிட்டாங்க. இதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என் அம்மாவுக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்லி லா படிக்கலான்னு 6 மாசம் லா காலேஜுக்கு வேற போனேன். ஆனா எனக்கு அது செட் ஆகல. அதே அட்வைஸ் தான் உனக்கும் சொல்றேன்னு ஜெசிகாவை பார்த்து சொல்லுவாங்க. உன் அம்மாவுக்காக பண்றேன் அவங்களுக்காக பண்றேன்னு இந்த வேலையை நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்து தைரியம் இருந்தா மட்டும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவகிட்ட. அடுத்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்துரும். வேகமா அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிக்கிட்டு இருப்பான். இவனையும் இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, பல தடவை இவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாமா. அவன் தன்னைத்தானே யூஎஸோட பிரசிடென்ட்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அவனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மைக்கு ராண்டி ஜெசிகாலாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்கெல்லாம் உளவுத்துறை ஆளுங்கன்னு சொல்லி அவன்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகி, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு பிரசிடென்ட், வாங்க எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எப்படியாவது இவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடணும்ன்றதான் அவங்களோட கோலே. அவன் ஆம்புலன்ஸை பார்த்ததும் மிரண்டுருவான். வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். மறுபடியும் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துருவாங்க. போலீஸ் வந்து இவனோட அடாவடியை பார்த்துட்டு இவனை ஷூட் பண்ணலான்னு ஆளாளுக்கு கன் எடுத்துருவாங்க. நம்ம மைக் ராண்டின்னு எல்லாரும் ரொம்ப கத்தி போலீஸ ஒரு வழியா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க கண்ணு கீழே போடவே மாட்டாங்க. இவனும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். இவன் மட்டும் இப்ப கத்துறத நிப்பாட்டலைன்னா கண்டிப்பா இவனை சுட்டு கொண்டுருவாங்கன்ற ஒரு ஸ்டேஜ் வந்துரும். நம்ம மைக் தான் ரொம்ப பொறுமையா அவன் முன்னாடி போய் நின்று அவனை ரொம்ப அமைதிப்படுத்துவாரு. ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, அமைதியாருன்னு சொல்லி அவனை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவாரு. அப்புறம் போலீஸ் கிட்ட ரொம்ப கெஞ்சுவாங்க ராண்டியும் மைக்கும் கண்ணு கீழே போட சொல்லி. இவன் ஒரு பேஷண்ட், இவன் மோசமானவன் கிடையாது, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி அவனையும் அமைதிப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க பத்திரமா. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா அங்கிருந்து சிடுமூஞ்சி டாக்டர் ரொம்ப கத்துவாரு. எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல, எதுக்குடா இந்த மாதிரி பேஷண்டா கூட்டிட்டு வரீங்க, இங்க 8 ஃப்ளோர் இருக்கு, எல்லாருக்கும் நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஹாஸ்பிட்டல் கிடைக்கலையான்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆள் ரொம்ப கத்துவான். இவருக்கு அதை கேட்கும் போது எரிச்சலா தான் இருக்கும். ஏன்னா அவரே இன்னும் கொஞ்ச நேரம் தானே இந்த வேலையில இருக்க போறாரு. அதே கடுப்போட வெளியில போனா அடுத்து இன்னொரு எமர்ஜென்சி கால் வரும். அங்க ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு ஓடுவாங்க. அங்க கிரவுண்ட்ல ஒரு பையன் பேஸ்பால் நெஞ்சில அடிச்சதுனால மயங்கி விழுந்து கிடப்பான். அங்க போய் அவனுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு மூச்சை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் அவன் பொழைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வழியா அவனுக்கு மூச்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கவும் ஆரம்பிச்சிருவான். இவங்களோட இந்த ஹார்ட் ஒர்க்னால அவன் உயிர் பொழைச்சதை நினைச்சு சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் ரொம்ப சின்ன பையன் தான். அவனை அப்புறம் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலான்னு போய்கிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்க எல்லாருமே இவங்களை பார்த்து கிளாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து வேகமா அவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவனுக்கு தேவையான ஆக்சிஜன் ஷாக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னா பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ராண்டி பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறப்பான். நான் உயிர் பொழைச்சிருவேனான்னு தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். உனக்கு ஒண்ணு ஆகாது, நீ உயிர் பொழைச்சுப்ப, பிரச்சனை இல்லைன்னு இவரும் சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாரு. ஆனா நல்லா கண்ணை திறந்து பேசிட்டு இருந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட சிரமப்படுவான், மயங்குவான். அவனுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துரும். அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தகவல் சொல்லி அவனை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேகமா ஆளுக்கு ஒரு பக்கம் பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மயங்குவான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போயிருவாங்க. அங்க போனா அந்த சிடுமூஞ்சி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவரும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஆனா அவன் பாவம் கண்ணை திறக்கவே இல்லை. இன்னும் அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால நம்ம ராண்டிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். இவங்களும் சோகமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போயிடுவாங்க. ஆனாலும் அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு 3 பேருமே வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு நர்சமா ஓடி வந்து, சாரி உங்களோட பேஷண்ட் இறந்து போயிட்டான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடும். இதை கேட்டு 3 பேருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு ராண்டி திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல நீ எல்லாத்தையும் சரியா தான் பண்ண, அவனை பிழைக்க வைக்க என்ன முடியுமோ எல்லாத்தையுமே நீங்க பண்ணீங்கன்னு ஜெசிகாவும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவருக்கு ரொம்ப அழுகையா வரும். இல்ல நான் அவன் கிட்ட அப்படி சொல்லிருக்க கூடாது, எப்பவுமே ஆம்புலன்ஸ்ல வர பேஷண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க உயிர் பழிச்சிருவீங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. முதல் தடவையா இந்த பையன் கிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன். ஆனா அவனை என்னால காப்பாத்த முடியல, என்னோட வார்த்தையை என்னால காப்பாத்த முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவன் செத்து போனது அவரை ரொம்பவே பாதிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட மிட் நைட் ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் ஒரு 8 மணி நேரம் தான் இருக்கும் அந்த ஷிஃப்ட் முடிய. அப்போ போய் சூப்பர்வைசரை பார்த்து வேலையை ரிசைன் பண்றதுக்கான அந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்துலயுமே சைன் பண்ணுவாரு. அந்த
அம்மா வேணாம் இந்த வேலையை விடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல என்னால முடியல, இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பையன் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டான், அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பாரமா இருக்கு மனசு, இதுக்கு மேல இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஒர்க்கையும் நினைச்சு நினைச்சு பாப்பாரு. அவருக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்காதுங்க. தினமும் வித்தியாசமா கண்ணு முன்னாடி மனுஷங்க செத்துட்டு இருக்கிறத பார்க்க யாருக்கு தான் பிடிக்கும். அடுத்தபடியே சோகமா வண்டியில போயிட்டு இருப்பாங்க. நம்ம ராண்டி அப்போ மைக் கிட்ட கேட்பாரு, லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன் பண்றியான்னு. அந்த ரெட் கலர் எமர்ஜென்சி லைட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலை கடைசியா ஒரு தடவை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. அப்படியே அந்த சிட்டிக்குள்ள ஆம்புலன்ஸ்ல லைட்டை போட்டுட்டு வர மாதிரி ஜம்முன்னு ஒரு ஃபீலை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அப்ப மறுபடியும் ஒரு எமர்ஜென்சி கால் வரும். வேண்டாம் அட்டன் பண்ணாத, கிட்டத்தட்ட விடிய போகுது, நான் வேலையை விட்டு போற டைமும் வந்துருச்சுன்னு நம்ம ராண்டி சொல்லுவாரு. ஆனா மைக் எப்பவும் போல அட்டன் பண்ணிடுவாரு அந்த காலை. அந்த ஸ்பாட்டுக்கு போனா 2 கார் நேருக்கு நேரம் மோதி அப்பள மாதிரி நொறுங்கி கிடக்கும். இவங்க இறங்கி போய் பாப்பாங்க, ஒரு கார்ல 3 பேர் டிராவல் பண்ணிருப்பாங்க போல, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ரொம்ப கௌரவமா யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அடுத்த காருக்கு போனா அந்த கார்ல யாருமே இல்ல. அதுல டிராவல் பண்ணவங்க வெளியே ரத்த வெள்ளத்துல கிடப்பாங்க. அது ஒரு லேடி தான். பல்ஸை செக் பண்ணி பார்த்தா பல்ஸ் இருக்கும், உயிர் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு அந்த அம்மாவை பரட்டி போட்டு ஸ்ட்ரெச்சர்ல ஏத்துனா அந்த அம்மாவோட அந்த பாடிக்கு கீழே ஒண்ணு கிடக்கும். அது என்னன்னா ஒரு ரப்பர் நிப்பிள். இதுக்கு என்ன அர்த்தம், அந்த கார்ல ஒரு பேபியும் டிராவல் பண்ணிருக்கு. இத பார்த்ததும் 3 பேருக்கும் ஷாக்கா இருக்கும். ரொம்ப பயத்தோடயே நம்ம ராண்டி அந்த காரை நெருங்கி போவாரு. ஆனா உள்ள பேபி ரொம்ப பத்திரமா இருக்கும், ஒரு காயமும் இருக்காது, அழுதுகிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் தான் இவருக்கு நிம்மதியா இருக்கும். அப்படியே குழந்தை கையில தூக்கிப்பாரு. அடுத்து அந்த அம்மாவை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் நம்ம சிடுமூஞ்சி ஹாஸ்பிட்டல் தானே அது. அங்க பார்த்தா எந்த ஒரு வேகன்ஸுமே கிடையாது. தூரமா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கதான் கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவ்வளவு தூரம்லாம் டிராவல் பண்ணா கண்டிப்பா இந்த அம்மா செத்து போயிடும். எப்படியாவது இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக வேற வழி இல்லாம சிடுமூஞ்சியோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஆக்சிஜன் ஷாக்குன்னு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாரு. நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க பேசுறது கேக்குதான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவும் ஒரு கையை அசைச்சு காட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பார்க்கும். வேகமா இப்போ நம்ம சிடுமூஞ்சி டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த ஆள் இவங்களை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அங்க இருக்கவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ராண்டியை பிடிச்சி கத்துவான், என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, யாருக்குமே இடம் கிடையாது, ஒழுங்கா வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு ட்ரீட்மெண்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். நம்ம ராண்டி எவ்வளவோ சொல்லி பாப்பாரு அந்த லேடியோட நிலைமையை பத்தி. ஆனா அவன் கேட்கற மாதிரி தெரியல. பேப்பர்லாம் எடுத்து வீசிக்கிட்டு இருப்பா ராண்டி மேல. அவங்க 2 பேருக்கும் சம சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல பார்த்தா நம்ம ஜெசிகா இருக்கா இல்லையா, அவ டக்குன்னு அந்த டாக்டரை பார்த்து, போதும் நிறுத்தியா, என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னோட லைசன்ஸே கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணிடுவேன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அவன் அப்படியே அரண்டு போயிருவான் அந்த பிள்ளை பேச்ச கேட்டு. அப்படியே மெடிக்கல் டேர்ம்ல அந்த லேடியோட கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை சுத்தி இருக்க எல்லாரும் ஆணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்ப நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டிராபிக்ல அடிச்சு புடிச்சு அம்மாவையும் பிள்ளையும் தூக்கிட்டு வந்திருக்கோம், உயிரை பணைய வச்சு இந்த 2 பேரும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல கூலா உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு அவ கத்த ஆரம்பிச்சிருவா. அவன் அப்படியே வாய் அடிச்சு போயிட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேட்பான், நீங்க யாருன்னு. அப்பதான் இவ ஒரு பெரிய ட்விஸ்டையே அந்த இடத்துல போட்டு உடைப்பா. சொல்ல போனா இவளோட பேரு ஜெசிகாவே கிடையாதுங்க, டாக்டர் ரொமேரோவா. என்னது டாக்டரானு நம்ம ராண்டிக்கும் மைக்குக்குமே ஷாக்கா இருக்கும். நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஜாயின் பண்ண போறேன், ஒழுங்கா இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா ரொம்ப குடைச்சல் கொடுப்பேன்னு அந்த சிடுமூஞ்சி டாக்டர் கிட்ட சொன்னதும் அவரும் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிப்பாரு. இப்ப தாயும் செய்யும் நலமாயிடுவாங்க. சிடுமூஞ்சி அப்படியே அந்த பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் வெளியில ரொம்ப சந்தோஷமா நம்ம மைக்கோ ராண்டியும் வந்திருப்பாங்க. என்ன நீ டாக்டர் நீ எங்க கிட்ட சொல்லவே இல்லைன்னு நம்ம ராண்டி கேட்டா, நீங்க கேட்கல அதனாலதான் நான் சொல்லலைன்னு அவ சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நீ யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க நினைச்சா வருத்தப்படாதப்பா, இன்னைக்கு பாரு ஒரு அம்மாவை நீ காப்பாத்திருக்க. என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு என்னை விட யாருக்குமே புரியாது. இன்னைக்கு ஒரு அம்மாவை மட்டும் நீ காப்பாத்தல, ஒரு குடும்பத்தையும் நீ காப்பாத்திட்ட. இந்த வேலையில யாரெல்லாம் இறந்து போறத நீ பாத்தியோ அதை நினைச்சா வருத்தப்படாத, நீ யாரெல்லாம் காப்பாத்தினியோ அவங்களை நினைச்சு சந்தோஷப்படுன்னு ராண்டி கிட்ட சொல்லுவா. அவருக்கும் அந்த குழந்தையும் அம்மாவையும் காப்பாத்தினது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அடுத்ததா அவரு இந்த ஷிஃப்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு இல்லையா, வேலையை ரிசைன் பண்றதுக்காக ஆபீஸுக்கு தான் போவாரு. இந்த 42ன்ற நம்பர் போட்ட ஆம்புலன்ஸ் ட்ரக்கை இப்ப உள்ள நிப்பாட்டணும். அதுக்காக அவங்க ஷட்டரை ஓபன் பண்ணா உள்ள சூப்பர்வைசர் மத்தவங்கன்னு எல்லாரும் நிப்பாங்க. எல்லாரும் இவரை பார்த்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வேலையை விட்டு போறாரு இல்லையா, அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு கிஃப்டையும் கொடுப்பாங்க. நீ இந்த 18 வருஷத்துல ரொம்ப சூப்பரா வேலை பண்ணேன்னு எல்லாரும் வாழ்த்திட்டு இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து இந்த வேலையை விட்டு நம்ம ராண்டி சந்தோஷமா ரிட்டையர் ஆகுறாருங்க. அடுத்து இவரு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவாரு. டெய்லி காலையில எந்திரிச்சு குளிச்சு கோட் சுட்டெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு போயிருப்பாரு. அங்க போனா அவருக்கு அந்த வேலையெல்லாம் சரியா தெரியாது, எல்லாமே எசக்கு பசக்கா நடந்துட்டு இருக்கும். இவர் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாரு இல்லையா,
இல்லையா, அவரும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா நம்ம ராண்டிக்கு தான் இன்னும் அந்த வேலை பாவம் பிடிபட மாட்டேங்குது. அந்த வேலை ஒரு மாதிரி காமா பீஸ்ஃபுல்லா அதே நேரத்துல போரிங்கா போயிட்டு இருக்கும். வேலை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸோட சத்தம் கேட்கும். இவர் டக்குன்னு வண்டியை ஓரம் கட்டுவாரா, 42 நம்பர் போட்ட அதே ஆம்புலன்ஸ் தான் இவரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதை பார்த்ததும் மனுஷனுக்குள்ள ஏதோ பண்ணும். முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வரும். அப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில ரொம்ப ஜம்முன்னு டிப் டாப்பா ஆம்புலன்ஸ் சர்வீஸோட அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சூப்பர்வைசர் முன்னாடி வந்து நிப்பாரு. அந்த அம்மா பார்த்துட்டு ரொம்ப சிரிக்கும். இவர் ரிசைன் பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த பேப்பரை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுரும். மறுபடியும் இவர் பழைய வேலைக்கு வந்துட்டாருங்க. எனக்கு நல்லா தெரியும் உன்னால வேற வேலையில ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி மைக்கு கூட கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு. நீ சொன்னது கரெக்ட் தான் நண்பான்னு சொல்லிட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிருவாங்க 2 பேரும். அடுத்து பழையபடி ஒரு 24 மணி நேரம் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த முறை எந்த ஒரு டிப்ரெஷனுமே இல்லாம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் தனக்கான வேலைன்றத அவரும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சீனோட இந்த படத்தையும் முடிச்சிருவாங்க. படம் சூப்பரா இருந்ததுல இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். அடுத்து இன்னொரு நல்ல படத்துல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.